Welcome to Everyday Cooking. இன்னைக்கு நம்ம cauliflower 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் cauliflower எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதா சாப் பண்ணுங்க and தண்ணியில ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் blanch பண்ணி எடுங்க. இது ரொம்ப வெந்திர கூடாது. ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் ஜஸ்ட் கொதிக்க வச்சு வெளிய எடுத்துருங்க. சின்ன சின்ன பூச்சி புழு இருந்தா கூட நீங்க blanch பண்ணும்போது அது தானா வெளிய வந்துரும். நீங்க அதை வெளிய எடுத்துறலாம் தனியா. இதோ cauliflower எல்லாம் blanch பண்ணியாச்சு. கொஞ்சமா இத ஆறட்டும். அடுத்ததா இதோட மாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அண்ட் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா. 3 டேபிள்ஸ்பூன் மைதானா 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு. இதோட நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பெசருங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு பிசைங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ லைட்டாக தண்ணியை தெளிச்சிட்டு பெசறிட்டே வாங்க. இதோ காலிஃப்ளவரோட மசாலாலாம் நல்லா பெசரியாச்சு. இப்போ அதை அப்படியே ஒரு டைட்டான கண்டெய்னரில் அடைச்சி ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் போடுங்க. இப்படி போடுறதால மசாலா நல்லா டைட்டாக காலிஃப்ளவரோட ஒட்டிக்கும். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதான் பாக்கி. இதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணாமல் வறுத்தீங்க அப்படின்னா மசாலா காலிஃப்ளவர்லேருந்து பிரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி வறுத்தீங்கன்னா நல்ல கடையில் உள்ள காலிஃப்ளவர் 65 மாதிரியே சூப்பராக வரும். இப்போ நீங்கள் இதை பொன்னிறமாக வறுத்தெடுங்க. இங்க நம்மளோட காலிஃப்ளவர் 65 சூப்பரா வறுபட்டுருச்சு. இதை வெளியெடுத்தலாம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.